அதிசய மணல் மாதாவின் ஆலய வரலாறை பற்றி இதற்கு முன்னாலும் சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். இப்பொழுதும் உங்கள் முன்னால் கொஞ்சம் பேச வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறார்கள். அதிசய மணல் மாதா ஆலயமானது தூத்துக்குடி மறை மாவட்டத்திலே சொக்கன்குடியிருப்பு பங்கை சேர்ந்த ஆலயம். சொக்கன்குடியிருப்பிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த ஒரு ஆலயம். அது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 500-600 வீடுகள் இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது, வரலாறு சொல்லுகிறது. ஆனால் சில 100 அது எப்போதென்று வரலாறு சொல்லவில்லை. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையால் அழிந்து விட்டதாக, மண்ணால் மூடப்பட்டு அழிந்து விட்டதாக வரலாறு சொல்லுகிறது. அந்த ஆலயத்தை சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால, இப்போது ஒரு சமீபத்தில் அது தோண்டி எடுக்கப்பட்டு, மண்ணுக்குள்ளிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு 200வது ஆண்டு விழாவை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் கொண்டாடினார்கள். அந்த ஆலயம் தோண்டி எடுப்பதற்கு காரணமாக இருந்தது ஒரு இடைச்சிறுவன். அங்கே ஆடு மேய்க்க போகும்போது அவன் கால் இடறி 1 தடவை 2 தடவை 3 தடவை இடறி விழுந்ததாக, அவன் அதற்கு பிறகு அதில் என்ன இருக்கிறது அப்படி என்று தோண்டி பார்க்கும்போது ஒரு சிலுவை இருந்ததாக சொல்லி கண்டுபிடித்து பங்கு தந்தையிடம் சொக்கன்குடியிருப்புக்கு சென்று இந்த விவரத்தை சொன்ன உடனே அங்கிருந்து வந்து பங்கு தந்தையோடு வந்து தோண்டி எடுக்கப்பட்டு ஆலயமானது கண்டுபிடிக்கப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது. இயேசு பிறந்த செய்தியை முதலில் அறிவித்தது இடையர்களுக்கு என்று தெரியும், படித்திருக்கிறோம். அதே மாதிரி மணல் மாதா ஆலயமானது முதலில் கண்டுபிடித்தது ஒரு இடைச்சிறுவன் என்று வரலாறு சொல்லுகிறது. அப்படியானால் ஏழைகளுக்காக, ஒதுக்கப்பட்டவர்களுக்காகத்தான் அந்த மாதா முதல் உரிமை அளிக்கிறாள் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரிகிறது. இங்கே வேதனைப்பட்டவர்கள், துன்பப்பட்டவர்கள், நெஞ்சிலே பாரம் உள்ளவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம். அந்த மாதாவும் தாயின் வழியாக மகனும், மகனின் வல்லமையால் தாயும் எண்ணற்ற புதுமைகளையும் ஏகப்பட்ட வரங்களையும் மக்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்கள் ஒரு தடவை அந்த அதிசய மணல் மாதா ஆலயத்தை கண்டுகளிக்க நீங்கள் சென்று வந்தீர்கள் என்றால் வேதனை, துன்பம், நெஞ்சில் இருக்கும் பாரம் அப்படியே பிடுங்கி எரிந்தது போல் நீங்கள் உணர்வீர்கள் என்பதை உறுதியாக உங்களுக்கு சொல்லி என்னுடைய சின்ன உரையை நிறைவு செய்கிறேன். ஏழையாக பிறந்தாலும் ஏற்றமிகு வாழ்வு வாழ்ந்தவர், துன்பத் தோண்டாலும் தூய்மையான வாழ்வு வாழ்ந்தவர், கஷ்டங்களுக்கு மத்தியிலும் கண்ணிய வாழ்வு வாழ்ந்தவர் அவரே நமது புனித சூசையப்பர். நம் தாய் திருச்சபையானது தொழிலாளர்களின் தினமான இன்று தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நினைவு கூறுகின்றது. புனித சூசையப்பர் தச்சு தொழில் செய்து அந்த உழைப்பை மூலமாகத்தான் வைத்து திருக்குடும்பத்தை காப்பாற்றினார். எவ்வாறு புனித சூசையப்பர் அன்னையாம் மரியாளுக்கும் இயேசுவுக்கும் உறுதுணையாக இருந்தாரோ அதே போல் நம் உழைப்பால் மற்றவர்களுக்கு நன்மை செய்வோம். நாம் செய்கின்ற தொழிலை மதிப்போம், அதனை அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நாம் செய்கின்ற தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், உலகிலுள்ள தொழிலாளர்களின் உரிமைகள் ஆசீர்வதிக்கவும், மதிக்கப்படவும், உழைப்பிற்கேற்ற ஊதியம் வழங்கப்படவும், வேதனையிருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம்.
மகன் தூயாவி பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியானது தனது 2வது பிறந்த நாளை கொண்டாடும் ஜோயல் பேடிக் நன்றி பலியாகவும், இக்னேஷியஸ் குடும்பத்தார் நன்றி பலியாகவும், பிரான்சிஸ் டென்சியான் குடும்பத்தார் நன்றி பலியாகவும், ரூபர் ரோக் மரி ஆண்மலை பாற்றிக்காகவும், ஹேசில் ஹெய்ட்லின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரே, மே 1 மாதத்தினுடைய முதல் நாள் தாயாம் திருவையானது தொழிலாளர் புனித யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அதோடு இணைந்து தாய் திருவையானது மே மாதம் முழுவதுமாக வணக்க மாதத்தை கொண்டாடி அன்னையினுடைய பரிந்துரையும் அன்னையின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூறவும் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இந்த மாதத்தினுடைய முதல் நாள் கடந்த மாதம் முழுவதும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி புனித தொழிலாளர் யோசேப்பினுடைய வாழ்வை பின்பற்றி வாழவும், நாம் செய்யக்கூடிய தொழில் அனைத்திலும் இறைவன் நம்மோடு உடனிருக்க நிறைவான ஆசிரை பெற்று கொடுக்கவும் சிறப்பாக யோசேப்பு நாமம் தாங்கிய அனைத்து நிறுவனங்கள் பெயர் தாங்கிய ஒவ்வொருவரையும் ஆண்டுடைய இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து இறை ஆசிரை வேண்டி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். சிறப்பாக இன்றைய நாளை சிறப்பிக்கக்கூடிய அதிசய மணல் மாதா பிரசிடத்தை சார்ந்த அனைவரையும் அவருடைய குடும்பத்தையும் இறைவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இறை ஆசிரை நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவருடைய தெய்வீக பலியை தகுதியான முறையில் ஒப்பு கொடுக்க இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரை மனிதர் உழைக்க வேண்டும் என்னும் நெறியை வகுத்துள்ள நீர், அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாப்பாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும்
நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14 முதல் 15 முடிய, 17, 27, 23 முதல் 24 முடிய. சகோதர சகோதரிகளே, அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பேர் அருள்வார் என்பது தெரியும் அல்லவா? நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காகவே வேலை செய்யுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. பல்லவி. மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வரும் எத்தனை காலம் இந்நிலை? ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். அடியார் மீது செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியம் விளங்க செய்யும். பல்லவி. Alleluia, alleluia, alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பெண், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவார் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, தாயாம் திரவையானது என்று தொழிலாளர் புனித யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடி அவருடைய வாழ்வை நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். இருக்கக்கூடிய பலரும் எல்லாமே வேலை தொழில் செய்யக்கூடியவங்க. அந்த ஒரு தொழில் அல்லது அந்த பணியில ஒரு நிவர்த்தி முழுமை வேணும் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கணும்? இப்போ நீங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நிவர்த்தி இருக்கணும், முழுமை இருக்கணும், நிறைவு இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? உழைக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது நேர்மை. நம்ம இறை வார்த்தை வாசிக்கும் போது யோசேப்பை பற்றி 2 பண்புகள் எப்பவுமே சொல்லக்கூடியது. ஒன்று, அவர் நேர்மையாளராக இருந்தார். மற்றொன்று, அன்னை மரியாவை தாழ்ச்சிக்கு உள்ளாக்க அவர் விரும்பவில்லை. இந்த 2 பண்புகளையும் தான் நான் சிந்தித்து பார்க்கிறேன். இந்த தொழிலாளருடைய பாதுகாவலராக இருக்கிறார். யோசேப்பை பார்க்கின்ற பொழுது அவர் எந்த ஒரு நிலையிலும் நம்ம இறை வார்த்தையில வாசிக்கும் போது திருவிவிலியத்தில் பார்க்கிறோம், அவர் பேசியதாக எதுவும் கூறப்படவில்லை. ஆண்டவர் கனவில் அவருக்கு வானதூதர் வழியாக கூறிய அனைத்தையும் அவர் நிறைவேற்றினார். முதல் நிலையிலே பார்க்கின்ற பொழுது அவர் நேர்மையாளராக இருந்தார். அதான் நம்முடைய வாழ்விலே நாம் செய்யக்கூடிய அந்த பணியில் தொழில் அனைத்திலும் நாம் நேர்மை உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக வாழ்கின்ற பொழுது அதில் நம்மால் நிவர்த்தியை காண முடியும். 2வது நிலையிலே பார்க்கின்ற பொழுது யோசேப்பிடம் இருந்த அனதர் அந்த ஒரு பண்பு, அவர் அன்னை மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்கவில்லை. ஒரு உண்மையான தொழிலாளர் அல்லது உண்மையான அந்த ஒரு வேலை செய்யக்கூடிய மனிதர் அப்படின்னு பார்க்கும்போது பல நேரங்களில் மற்றவர்களை பற்றி தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பேச்சுகள் இருக்காது. மற்றவங்க என்ன செய்கிறாங்க அதை பற்றிலாம் கிடையாது. தான் கடினமாக உழைக்க வேண்டும், தன்னுடைய தொழிலில் அவர் நிவர்த்தி காண வேண்டும், அப்படிதான் இருப்பான். அதுதான் யோசேப்பின் வாழ்வில் கூட பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாவினுடைய அந்த நிலையை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்தாலும் தொடக்கத்தில் அவர் ஆனால் இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. நம்முடைய வாழ்விலும் கூட பார்க்கின்றது பல தருணங்களிலே பல மக்களை நாம் நம்முடைய அன்றாட வாழ்விலே சந்திக்கின்றோம். ஆனால் பல நிலைகளில் அவர்களை இகழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடியவர்களாக, அவரை நாம் கீழே போடக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்விலே பல நேரங்களில் நாம் வாழ்ந்திருக்கின்றோம். யோசேப்பு என்று பார்க்கின்ற பொழுது நான் அவரிடம் இந்த 3 பண்புகளை தான் பார்க்கின்றேன். நேர்மையாளர், மற்றவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாதவர்,
மூன்றாவது, அவர் கடின உழைப்பாளியாக இருக்கின்றார். எந்த அளவுக்கு என்று சொல்கின்ற பொழுது, அன்னை மரியாளுடைய அந்த வாழ்வின் பயணத்தில் குழந்தை இயேசுவோடு அவர் பயணிக்கின்றார். எல்லா நிலைகளிலும் தன்னுடைய கடின உழைப்பினால் அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்வதை பார்க்கின்றோம். இறை வார்த்தை சொல்கின்றது, ஒருவருக்காக தனது உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் கிடையாது என்று. முதல் நிலையிலே அந்த அன்பினுடைய வெளிப்பாடு ஒருவருக்காக தனது உயிரை கொடுப்பதாக இருந்தாலும், இரண்டாவது நிலையில் அந்த அன்பினை நான் பார்க்கின்ற பொழுது பிறருக்காக நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது பணிவிடை செய்வது. அதைதான் அந்த யோசேப்பினுடைய கடின உழைப்பினுடைய வெளிப்பாடாக அன்னை மரியாவுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் அவர் திறந்த மனதோடு அவர் பணிவிடை செய்கின்றார். இந்த பண்புகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவரிடம் இருந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் முழுமையாக செவி கொடுத்தார். இறைவனுடைய திருவுள்ளத்தை அவர் நிறைவேற்ற முன்வந்தார். நாமும் இறை திருவுள்ளத்தை நம்முடைய வாழ்வில் அறிந்து நேர்மை உள்ளவராக மற்றவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் கடின உழைப்போடு வாழ அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். இறை ஆசிரை வேண்டுவோம். ஆமென். மன்றாட்டுகள் அனைவரும் எழுது நமது மன்றாட்டுகளை எடுத்துரைப்போம். மன்றாட்டுக்கள். உழைப்பின் மேன்மையை உலகிற்கு உணர்த்திய இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் புனித யோசேப்பை போல தாழ்ச்சியோடும் அமைதியோடும் உமது பணியை செய்ய அருள் புரியும். அவர்கள் எளிய இதயத்தோடு இறை மக்களுக்கு பணிவிடை செய்யவும், திரு அவை ஒரு குடும்பமாக இணைந்து வளரவும் தேவையான வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்பதற்கேற்ப உழைக்கும் எண்ணம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அடிப்படையிலேயே உருவாக வேண்டுமென்றும், உழைப்பு கடவுளால் தரப்பட்ட கொடை என்பதை உணர்ந்து அதை நல்ல முறையிலேயே நற்செயலுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் உறைவிடமே இறைவா, அண்மையில் பொது தேர்வு மற்றும் பல்வேறு தேர்வுகளை எழுதிவிட்டு அதன் முடிவுகளுக்காக காத்திருக்கும் மாணவ செல்வங்களை உமது ஆவியின் ஞானத்தால் நிரப்புவீராக. அவர்கள் தங்கள் கடின உழைப்பிற்கேற்ற நற்பலன்களை பெறவும், எதிர்கால வாழ்வை குறித்த அச்சமின்றி துணிவோடு முன்னேறவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மதவாத சக்திகளுக்கும் அதற்கு துணை புரிந்தவர்களுக்கும் எதிராக அமையவும் அருள் புரியும். ஒரு தச்சனாக எளிய மக்களை நேசித்த புனித யோசேப்பை போல தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகள் ஏழை எளிய தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கவும், சிறுபான்மையினரின் உரிமைகளுக்கு அரணாக ஒரு நல் ஆட்சியை வழங்கவும் வரந்தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன அன்பு இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அதிசய மணல் மாதா பிரசிடியம், அனைத்து மரியாயின் செனியர், நம் பங்கு மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் செய்கின்ற வேலைகள் அனைத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளப்பட்ட மற்றும் குடும்பங்களின் தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமானையும் இறைவான், நம்பிக்கையோடு நாங்கள் எடுத்துரைத்த மன்றாட்டுகளையும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இறை வேண்டல்களையும் ஜெபங்களையும் கனிவோடு ஏற்று எங்களுக்கான அனைத்து ஆசிரையும் வளங்களையும் கொடுத்து பாதுகாத்தருள எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன்.
சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகிய நீர் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாண்புமிக்கு கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உமது மன்றாட்டை வேண்டுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாப்பாய் இருந்து கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்கலு புகழுரை சாற்றி உமை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னி மரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தை போல இருந்து காப்பாற்று வண்ணம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாகிய ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஆண்டவர் இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன்றின் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டு விழாக்களையும் நன்றியாகவும் சிறப்பு கருத்துகளோடும் ஜெப உதவி கேட்ட யாவுடைய விண்ணப்பங்களோடும் தகுதி தேர்வுகள் நீட் தேர்வுகளுக்காக தயாரிக்கக்கூடிய எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களுக்காகவும் அரசு பொது தேர்வுகளை எழுதி தேர்வின் முடிவிற்காக காத்திருக்கக்கூடிய மாணவருடைய விண்ணப்பங்களுக்காகவும் தொடர்ந்து முதிர்ந்த கல்வாரி வழியில் நம்பிக்கையோடு இணைந்து ஜெபித்து இறை ஆசிரை வேண்டி நிற்கக்கூடிய முது பிள்ளைகளாகி எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் வீழ்த்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூர்ந்த அனைத்து ஆன்மாக்களையும் எங்களுடைய குடும்பங்களில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித அந்தோணியார், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் நேர்மையான உள்ளத்தோடும் பிறரை தாழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாத மனநிலையோடும் வாழ அருள் வேண்டி ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த இறைவேண்டலை நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரை உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். தன் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா பண்புகளையும் அவர் கொண்டு வாழ்ந்ததோடு நாமும் கொண்டு வாழ அழைப்பு கொடுக்கக்கூடிய இறைவன். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தில் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது யோசேப்பினுடைய எடுத்துக்காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையராது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் முழந்தாளிடுவோம். நற்கருணை ஆராதனை. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். நானே உயிருள்ள ஆண்டவர் என்று கூறியவர் நற்கரின் வடிவிலே நம் மத்தியிலே வீற்றிருக்கிறார். கடந்த மாதம் முழுவதுமாக நம்மோடு பயணித்த இறைவன், நமக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்த இறைவன், இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே நம் மத்தியிலே உயிருள்ளவராக இறை பிரசன்னத்தோடு நற்கருணையிலே வீற்றிருக்கிறார். அந்த ஆண்டவர் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி தொடர்ந்து நம்மை, நமது குடும்பத்தை இறை அருளால் நிரப்பவும் உடைய வல்லமையான பிரசன்னத்தால் வழிநடத்தவும் அருள் வேண்டி தொடர்ந்து அவரை ஆராதித்து வணங்கி தேவாதி தேவனே என்ற ஆராதனை பாடலிலே நாம் இணைவோம். அனைவரும் எழுந்து ஆண்டவரை ஆராதித்து இந்த பாடலின் வழியாக மகிமைப்படுத்துவோம். தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை. தேவாதி தேவனே ஆராதனை, ராஜாதி ராஜனே ஆராதனை.
அனைவரும் அமர்வோம். ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தின் முன்பாக நாம் இருக்கின்றோம். ஆண்டவரை ஆராதித்து வணங்கியவராக நமது உடலையும் உள்ளத்தையும் அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தவராக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குழப்பம், கண்ணீர், வேதனை, நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் யாவற்றையும் முழுமையாக அவரிடம் ஒப்பு கொடுப்போம். இறைவனால் முடியாதது ஒன்றும் இல்லை. நம்முடைய சொந்த முயற்சிகளால் நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இறைவனுடைய திருவுள்ளம் அங்கே இல்லையெனில் அவை அனைத்துமே தோல்வியாக அமையும். இந்த மாதத்தினுடைய முதல் நாள், இந்த மாதம் முழுவதுமாக நாம் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்கள், நாம் எடுக்கக்கூடிய அனைத்து பயணங்கள், நமது வாழ்வு, குடும்பம் குறித்து எடுக்கக்கூடிய அனைத்து முன்னேற்பாடுகளையும், குழந்தைகளை குறித்து, எதிர்காலம் குறித்து எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் ஆண்டவருடைய கரங்களிலே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்பிக்கையோடு அனைத்தையும் ஒப்பு கொடுத்தவர்களாக ஆண்டவருடைய திருவுள்ளத்தை அறிந்து கொள்ளவும், அதை முழு மனதோடு யோசேப்பை போல ஏற்றுக்கொண்டு வாழவும் மனநிலை வேண்டி நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வை நாம் பல நிலைகளிலே தியானிக்கின்றோம். இன்றைய நாளுடைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். அவர்களிடையே நம்பிக்கை இல்லாததால் அங்கே அவரால் பல வல்ல செயல்களை செய்ய இயலவில்லை. இன்று நம்முடைய வாழ்வை நாம் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்பிக்கை குன்றியவர்களாக நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய சோதனைகள், ஏமாற்றங்களினால் நம்பிக்கை இழந்தவர்களாக வாழ்கின்ற பொழுது நம் வாழ்விலும் கூட இறைவனால் வல்ல செயல்களை செய்ய இயலாது. அத்தகைய மனநிலையிலிருந்து மாற நமது நம்பிக்கையை வலுவூட்ட ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவர் செய்த அரும் அடையாளங்களையும் அவர் செய்த அற்புதங்களையும் கண்ட மக்கள், அவருடைய சொந்த ஊரை சார்ந்தவர்கள் அவரை இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னுமாக அவருடைய மனித நிலையிலேயே அவர்களை தியானித்து கொண்டே இருக்கின்றார்கள். அன்னை மரியாவினுடைய மகன், தச்சர் யோசேப்பினுடைய மகன், உடைய சகோதரர்கள் சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்கள் என்று கூறி ஒரு சாதாரண மனிதனாக மட்டுமே அவரை கண்டார்கள். நாமும் கூட அவருடைய பெயரால் திருமுழுக்கு பெற்ற இறை சமூகம், அவருடைய சொந்த இறை மக்கள், அவருடைய இதயத்திற்கு நெருக்கமான நாமும் கூட அவரை இன்னும் சாதாரண நிலையிலே பல தருணங்களிலே பார்க்கின்றோம். அவருடைய தெய்வீக இறை பிரசன்னத்தை உணர முடியாதவர்களாக நம்முடைய வாழ்வினுடைய போராட்டங்கள், நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள், சுயநலமான வாழ்வு போன்றவை
நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கின்ற ஏமாற்றங்கள், நாம் சந்திக்கக்கூடிய எதிர்ப்புகள் நம்மையும் இறைவனை முழுமையாக காண முடியாத குருடர்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. நம்முடைய உள்ள கண்களை இறைவன் திறக்க, உள்ள கதவுகளை இறைவன் திறக்க, முழு மனதோடு அவரை ஏற்று நம்பிக்கை கொள்ள அருள் வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தை யோசேப்பிடமிருந்து எல்லா வகையான பண்புகளையும் தமதாக்கிக் கொள்கின்றார். தன்னுடைய வளர்ப்பு தந்தையிடமிருந்த அதே தாழ்ச்சி, அவர் கொண்டிருந்த அதே பரிவு, இரக்கம், மன்னிப்பு, அவை அனைத்தையும் இவர் பெற்று வாழ்ந்தவராக அவருடைய 33 ஆண்டுகள் உலக வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். ஒரு நல்ல தச்சருடைய பண்பாக பார்க்கின்ற பொழுது, எந்த ஒரு மரத்தினாலும் அவர் ஒரு பொருளை உருவாக்குவதற்கு முன்பாக அந்த மரத்தை அவர் தேடிச் சென்று அந்த மரத்தை அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அதே தச்சரிடமிருந்து அந்த பண்பு ஆண்டவர் இயேசுவிடம் பார்க்கின்ற பொழுது, அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம்முடைய இந்த உலகம் சார்ந்த வாழ்வின் வழியாக பல பாவங்கள், தவறுகள் செய்த போதும் கூட பாவிகளாகிய நம்மை அவர் தேடி வருகின்றார். உள்ளத்தில் குழறாக இருக்கக்கூடிய நம்மை தேடி வருகின்றார். நம்மை தொட்டு, நம்மை தேர்ந்தெடுத்து, ஒரு நல்ல தச்சன் எவ்வாறு அந்த மரத்தை ஒரு அழகிய பொருளாக மாற்றுகிறாரோ, அதே போல நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைகள் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை முழு மனிதராக, முழுமையாக அவருடைய சாயலில் நம்மை மாற்றுகிறார். யோசேப்பிடம் விளங்கிய அதே அன்பினை நாம் பார்க்கின்றோம். அவரை தேடி வந்த ஒவ்வொருவர் மீதும் அவர் முழுமையாக அன்பு வைக்கின்றார். தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த இறை சமூகத்தை அவருடைய மீட்பிற்காக தம்மையே முழுமையாக கையளிக்கின்றார். யோசேப்பு அன்னையின் மீதும் ஆண்டவர் இயேசுவின் மீதும் முழுமையாக அன்பு கொண்டிருந்தால், தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக, அவர்களை பாதுகாத்து அவர்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கின்றார். அந்த அன்பின் அடையாளம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்விலே பெற்றிருக்கிறார். அதே அன்போடு ஒவ்வொருவரையும் மீட்டு தந்தையிடம் ஒப்பு கொடுக்கின்றார். தன்னுடைய உயிரை நமக்காக கொடுக்கின்றார். இறை வார்த்தையிலே நாம் கேட்டது போல, நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் கிடையாது என்கின்றது. நாம் ஒவ்வொருவருடையும் அவருடைய நண்பராக, அவருடைய சகோதர சகோதரியாக ஏற்றுக்கொண்ட இறைவன் நமக்காக தம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்திருக்கின்றார். அதே இறைவனுடைய அன்பை நாமும் கொண்டு வாழ, நம்முடைய அன்றாட வாழ்விலே அவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு நிறைந்த அந்த பணி வாழ்வை ஆசீர்வாதமாக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே, நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே, நாம் சந்திக்கக்கூடிய மக்களிடையே பணிவிடை செய்யக்கூடியவர்களாக
அந்த பணிவிடின் வெளிப்பாடாக இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவளாக வாழ அருள் வேண்டுவோம். ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்திலே இருக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாக அவருடைய வல்லமையான செயல்களை இந்நாள் வரை பெற்று கொண்டவர்களாக தொடர்ந்து என் இறைவன் என்னோடு இருக்கின்றார், அவருடைய உள்ள கைகளில் என்னை வைத்து தாங்கி பாதுகாக்கின்றார், என்னாலும் என்னை கைவிடாது என்னை வழிநடத்தக்கூடியவர் என்ற நம்பிக்கையோடு நாம் கேட்பதற்கு முன்பாகவே நமது தேவைகளை அறிந்து நிறைவேற்றக்கூடிய ஆண்டவர் என்பதை உணர்ந்தவராக நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல், எந்த ஒரு மன கட்டுப்பாடுகள் இல்லாமல் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இயேசுவை நமது மீட்பராக, வாழ்வு தரக்கூடியவராக, இருளில் உள்ள நமக்கு ஒளியாக, நிலை வாழ்வுக்கு நம்மை தயாரிக்கக்கூடிய விண்ணக உணவாக, இனாலும் நம்மோடு இறை வார்த்தையின் வழியாக பேசக்கூடிய இறைவனாக, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது நாம் இருக்கக்கூடிய நிலையிலே நம்மை அன்பு செய்யக்கூடியவராக அவரை காண நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை சுற்றி எண்ணற்ற வான தூதர்கள் அவரை தூயவர் தூயவர் என போற்றுகின்றனர். இந்த பலிபீடத்தை சுற்றி இருக்கக்கூடிய நாமும் கூட இந்த உன்னதமான இறைவனை உணருவோம். வானதூதர்களோடு சேர்ந்து அவரை ஆராதிக்கக்கூடியவர்களாக, என்னாலும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக, இறைவனோடு அவருடைய இறை பிரசன்னத்தில் ஒன்றிணைந்து வாழக்கூடியவர்களாக, அவரையே நம் வாழ்வின் மையமாக கொண்டு வாழ அருள் வேண்டுவோம். நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்களாக அமைதியாக ஆண்டவரை உற்று நோக்கி நம்முடைய வாழ்வின் காரியங்கள், குடும்பங்களின் காரியங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலம், தொழில், பயணம், பணிகள், நம் அனைவருடைய தேவைகளையும் முழுமையாக ஒப்பு கொடுத்து மௌனமாக ஆண்டவரை நோக்கி அவரை போல, யோசேப்பை போல, அன்னை மரியாவை போல, எண்ணற்ற வானதூதர்கள் புனிதர்களைப் போல இறை திருவுள்ளத்தை ஏற்றுக்கொள்ளவும், அதை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி வாழ்வ அருள் வேண்டி நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து அமைதியாக ஜெபிப்போம். ஆராதனைக்குரிய ஆண்டவர், ஆராதனையின் நாயகர், உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய ஆண்டவர், இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே, முதல் வெள்ளிக்கிழமை அவருடைய திருஹிருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே தொடர்ந்து அவரை ஆராதித்து நம்பிக்கையோடு அவருடைய அருளை வேண்டி உருக்கமாக
ஆராதனையின் நாயகரே என்ற பாடலோடு ஜெபித்து பாடி அகமகிழ்வோம். கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு ஏற்ப அவருடைய அன்புக்குரியவர்களாக, அவருடைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை கொண்டவர்களாக வாழ அவருடைய ஆசியை வேண்டி தொடர்ந்து பாடுவோம். சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தவளுக்கு, தந்தைக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த மாதம் முழுவதுமாக நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும், நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லா செயல்பாடுகளிலும் உமது திருவுள்ளம் என்பதை அறியவும், அதை கேட்டுக்கொண்டு எல்லா நிலையிலும் முழு மனதோடு உமக்கு நன்றி செலுத்த வரம் தாரும். Thank you.
தெசலோனிக்கர் எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 23, 24 இறை வசனங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். அதற்கான கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிய பேற்றை அருளுவார் என்பது தெரியாது அல்லவா? நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளிலும் மனிதர்களுக்காக, நம்முடைய சொந்த சூழ்நிலையான சுயநலமான வாழ்வுக்காக வாழாமல் ஆண்டவருக்காக நாம் ஏற்று வாழ்கின்ற பொழுது நமக்கான கைமாறை அவர் நிறைவாக கொடுப்பார். அந்த உறுதியான மனநிலையோடு அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக, அவர் கற்றுக் கொடுத்த இறை வேண்டலில் நம்பிக்கை உரியவராக, நமக்காக அவர் கொடுத்த தேவ தாயின் வழியாக நிறைவான ஆசிரை வேண்டி தொடர்ந்து உயிருள்ள நற்கருணையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்க, நம்முடைய உடல் உள்ள நோய்களை குணமாக்க, மன புண்களை ஆற்ற, கவலை கண்ணீர் வேதனையை துடைத்து மன அமைதி மகிழ்ச்சியை தர, நிறைவாக நம்மை ஆசீர்வதிக்க அருள் வேண்டி மாண்பியர் கீதம் பாடி இறை ஆசிரை நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிய உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரி, இன்றைய நாளை, இந்த வணக்க மாதத்தினுடைய முதல் நாளை மிக அர்த்தமுள்ள உரையில் தகுந்த தயாரிப்போடு வழிநடத்திய புனித அதிசய மணல் மாதா பிரசிடத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அவங்க எல்லாருக்காகவும் இன்னைக்கு சாப்பாடு டிஃபன் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. தேர் முடிந்ததற்கு பின்பாக அனைவரும் உணவருந்து விட்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், இன்னைக்கு மாதத்தினுடைய முதல் நாள், வணக்க மாதத்தினுடைய முதல் நாள். இன்னைக்கு கோயில் ஃபுல்லாக இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு எப்படி இருக்கும்? கோயில் இப்படி ஃபுல்லாக இருக்குமா? சிறப்பிக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க, ஆமாவா? அது மாறணும். தவக்காலம் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து ஆன்மீக காரியங்கள் ஏனிறமோ அதே போல ஒரு சிறிய வேண்டுகோளாக நான் கொடுக்கிறேன். இந்த மாதம் முழுவதுமாக, இந்த வணக்க மாதம் ஏதாவது ஒரு தனிப்பட்ட கருத்திற்காக முழுமையாக அன்னையிடம் ஒப்பு கொடுத்து இந்த மாதம் முழுவதும் நம்பிக்கையோடு பங்கேற்று ஜெபியுங்கள். நிச்சயமாக அன்னையை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிந்துரை நாடக்கூடிய நமக்கு அன்னையினுடைய பரிந்துரை ஆசி நிச்சயமாக கிடைக்கும். தொடர்ந்து எல்லா நாட்களிலும் பக்தியோடு பங்கேற்க அன்னையுடைய ஆசியை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அன்னையுடைய தேர் மந்திரிக்கப்பட்டு தேர் பவனி முடிந்தவுடன் அனைவருக்குமான உலங்கு வளப்படும். அனைவரும் ஆலயத்திற்கு முன்பாக கூடுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆண்டோடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. எங்கள் தாயும் தந்தையுமானேயும் இறைவா, அவனுக்கு அளித்த ஆண்டவர் இயேசுவின் வழியாக எங்கள் விண்ணக மன்னக தாயாக அன்னை மரியாவை கொடுத்திருக்கின்றீர். நம்பிக்கையோடு அன்னையின் வழியாக நாங்கள் ஜெபிக்கின்ற போது அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுள்ளோம். அதே உறுதியான நம்பிக்கையோடு இந்த மாதம் முழுவதும் நாங்கள் அன்னையோடு பயணிக்க, அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி கூற அன்னையுடைய பரிந்துரையை நாட எங்களுக்கு அருள் புரிவீராக. சிறப்பாக அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய தேரினையும் அன்னையிடம் நாங்கள் எழுப்பக்கூடிய அனைத்து மன்றாட்டுகளையும் அன்னையுடைய பாதத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து, தொடர்ந்து அன்னையினுடைய பிரசன்னம் எங்கள் குடும்பங்களில் இருக்கவும், அன்னையுடைய ஆசீர் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய புனித மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவரே, கொள்ளையுலகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவரே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவரே, கொள்ளையுலகோடு எங்கள் ஆலயம் அமர்ந்தவரே. அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே, ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறதே. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே. உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதையெல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும்போது உள்ளம் மகிழுதே. உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கன்னியர்களுள் உத்தம புனித கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவனுடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ வர பிரசாதத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த விரத்தியா இருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பழுதற்ற கன்னியா இருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி தூய்மை கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா அன்புக்கு பாத்திரமா இருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியத்திற்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்புமில்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்புமில்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவு கூடி வரும். இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவு கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல வரம் சேர்ந்து வரும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழா. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. நல்ல ஆலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிருஷ்டிகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரட்சகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா புத்தியுடையதான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரகாசமாய் துதிக்கப்பட்ட கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தியுடையவளாய் இருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயையுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசியாய் இருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தருமத்தின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்திற்கு இருப்பிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணெழுந்து செல்லும் இந்த ஜெப பாட்டு
பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளை கொண்ட ரோஜா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவுடைய உப்பரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமாயிருக்கிற உப்பரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சொர்ணமயமாயிருக்கிற ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாக்கு தத்தத்தினுடைய பெட்டியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதோடு தொண்டனாக விழுந்து கிடக்கின்ற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னியான மரியாளுடைய வேண்டுதலினாலே சகல சத்துருக்களின் சற்பனிலே நின்று பிரசன்னராய் தயவு செய்து ரட்சியும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து நாதனுடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்திரலும். ஆமென். ஆமென்.